Hi friends, another 20k match, first round match, Bombay vs Arur in Ravuthanur. இது ஏரி மைதானம், கொஞ்சம் அவுட்ஃபீல்டு கொஞ்சம் அளவுக்கு மோசமாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டில் மட்டும் கொஞ்சம் நிற்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிற்கணும். 5 ஓவர் மேட்ச்சு, 1 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ண வேண்டும். பாம்பே அணி ஃபீல்டிங், ஆரூர் அணி டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார். லெக் பைஸ் எதுவும் இல்லை இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா அவுட்ஃபீல்டு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதால இதை எதுவும் கொடுக்கல. இது ஒரு மலைப்பகுதிங்க. இது ஏரி மைதானத்தை சுற்றிற மலை தாங்க. ராவத்தனூர் ஆஞ்சநேயர் கோயிலுன்னா இங்கே ஃபேமஸ். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த மேட்ச் நடக்கிறது. இது 20,000 ரூபாய்க்கான மேட்ச், ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச். இது ஆரூர் அணி பேட்டிங், பாம்பே அணி ஃபீல்டிங். முதல் ஓவரை வீச வருகிற பாம்பே அணி பவுலர். ஷாட்டுங்க, சான்ஸ் ஃபார். அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். பால் இன்னும் உள்ளே தான் ஓடி எடுத்துருக்காங்க. 2 ரன்ஸ், கம்ஃபர்டபுளாக 2 ரன் ஓடி எடுத்துக்காங்கப்பா. மிட் விக்கெட்டில் அடிக்கப்பட்ட பந்து 2 ரன்ஸ் கிடச்சிருக்குங்க. செகண்ட் பால். நல்ல கம்பேக், நல்ல டெலிவரி. திரும்ப தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க மிட் விக்கெட்டில். அவுட்ஃபீல்டு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதால அது திரும்ப கைக்கு போயிருக்கு. அனதர் 2 ரன்ஸ், பேக் டு பேக் 2 ரன்ஸுங்க. நல்லா ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. அகலப்பந்து அம்பையரால் கொடுக்கப்பட்டது. நியூ பேட்ஸ்மேன் நல்ல ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு சீரியஸ் தேர்ட் மட்டும் ரன் அவுட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ரன் அவுட்டு ட்ரை பண்ணதில் ஓவர்த்ரோ முறையில் ஒரு ரன் கிடச்சிருக்குப்பா. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். நல்ல ஷாட், கீப்பர்ட்டே இருக்குது. 1 ரன் ஓடி எடுத்துள்ளார்கள். 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8, விக்கெட் இழப்பின்றி. நெக்ஸ்ட் பவுலர் நல்ல டாஸாக போட்டுக்காரு, ஆனால் அது ஒயிட் பால். நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, இருந்தாலும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காள். ஆஃப் சைடில் டாஸ் பண்ண நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ் ஃபார். 4 ரன்கள், 4. முதல் பவுண்டரியை பதிவு செய்கிறார் ஆரூர் அணியினர். திரும்பவும் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம். அவுட்ஃபீல்டில் கொஞ்சம் பால் குத்தி வேரியேஷன் ஆகி போயிடுச்சுங்க. மீண்டும் ஒரு 4 அடிச்சுக்காருங்க. நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார். 1 ரன் மட்டுமே. ஷாட்டுங்க, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். 2 ரன்ஸ், கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங்க பிட்வீன் த விக்கெட். டாஸ் லோ டாஸாக எடுத்துக்காருங்க. ஷாட்டுங்க, அது 6 ரன்கள். முதல் 6 பதிவு செய்தாருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27,
செகண்ட் ஓவரில் மட்டும் 19 ரன் கொடுத்துருக்காங்கப்பா. 2 4 ஒரு 6 கொடுத்துருக்காங்க. நல்ல ஆஃப் சைடில் வாழ்ச்சி தட்டி விடப்பட்ட பந்துங்க. சான்ஸ் பார், நல்லா ஓடுறாங்கப்பா, நல்ல சேவ்ப்பா. டூ ரன்ஸ். சுவிட்சில் அடிக்கப்பட்ட பந்து. சான்ஸ் பார் 4. நல்ல ஆப்ஷனில் தட்டி விட பார்த்தாரு. டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர்ப்பா. நல்ல லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்சா. எஸ், வெல் டேக்கன் ஃப்ரம் த பவுலர். அங்கே ஃபீல்டர் இருந்தும் பவுலரே ஓடி எடுத்திருக்காருங்க. முதல் விக்கெட்டை இழந்தது ஆரூர் அணியினர். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். நல்லா ட்ரை பண்ணாருங்க, ஆனால் டாட் பால். ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். செகண்ட் ரன் ஓட பார்த்தாங்க, கைக்கு போன பாலுக்கு. அதனால் அங்கே ரன் அவுட் முறையில் வெளியேறார் ஆரூர் அணி. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. 2 விக்கெட் இழப்புக்கு. கண்டினியூஸாக 2 டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. பேக் டு பேக் டாட் பாலாக வச்சுருக்காருப்பா. இந்த ஓவரில் முதல் ரன் வந்திருக்கு. அகலப்பந்து வைட். ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார். அங்கே ஒரு சிறிய தடுமாட்டம் ஃபீல்டிங்கில். 2வது ரன் ஓட ட்ரை பண்ணி இதுவும் ஒரு ரன் அவுட்டுங்க. 2வது ரன் அவுட்டுங்க. ஷாட்டுங்க. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்கப்பா. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்துங்க. 2 ரன் கிடச்சிருக்கு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. ஆட்டத்தின் கடைசி ஓவர்ப்பா. பெரிய ஷாட்டுகள் தேவை. நல்ல ஸ்லோயராக லெக்கட்ரா போட்டுக்காங்க. டாட் பால். மீண்டும் ஒரு ஸ்லோயர் லெக்கட்டுங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ். நல்லா ஏறி ட்ரை பண்ணியிருக்காரு, அதுவும் மட்டையில் கிடைக்கலங்க. டாட் பால் மற்றும் விக்கெட் கிடச்சிருக்குங்கப்பா. நியூ பேட்ஸ்மேன் அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இன்னும் ஒரு பால் கூட பேட்டில் படலங்க. கண்டினியூஸாக 4 டாட் பாலுங்க. நல்ல ஷாட், ஆனால் ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் கேட்ச் அவுட் முறையில் வெளியேறுகிறார். 2 விக்கெட் கிடச்சிருக்கு இந்த ஓவருக்கு. நல்ல ஓவருங்க. ஃபஸ்ட்டு ரன் கிடச்சிருக்கு வைடு என்ற முறையில். அருமையான பந்து வீச்சிங்க. டாட் பால். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. டார்கெட் 42 ரன்ஸ் நீடட் ஃப்ரம் 30 பால்ஸ். போந்தைக்கு ஆரூர் அணி வெற்றி பெறுவார்களா, போந்தை அணி ஆரூர் அணியின் வெற்றியை தடுப்பார்களா? இவங்களும் நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு மேட்ச் போகுதுன்னு. மேட்ச் மேபி க்ளோஸ் ஆக வாய்ப்பு உள்ளது. நாற்பத்தி 2 ரன்கள் தேவைப்பா 30 பந்துகளில். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரூர், ஆனால் பேக் டு பேக் விக்கெட் விட்டதால் ரன்னு கம்மியாயிடுச்சு. முதல் ஓவரை வீசுகிறார் ஆரூர் அணியின் பவுலர். ஷாட்டுங்க. பவர் பிளே இது. தனது முதல் பந்திலேயே முதல் பவுண்டரியை பதிவு செய்தவர்கள் போந்தை அணியினர். ஷாட்டுங்க. மிட் விக்கெட்டில் கன்ஃபார்மாக 2 ரன் ஓடுவாங்க.
இல்லைங்க, ஒரு ரன் மட்டுமே. சுஜித்தில் ட்ரை பண்ணாருங்க, டாட் பால். நல்ல அரைக்கோழி பந்துங்க, நல்ல ஆஃப் சைடில் தட்டி விட்டு ஓட்டாங்கப்பா. நல்ல ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கலன்னு அடுத்த பால் சிங்கிள் வச்சு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டாருப்பா. நல்ல மைண்ட் செட் கேம். நல்லா முட்டி போட்டு அடிக்கப்பட்ட பந்துங்க. ஃபைன் லெக்கில் 4 ரன்கள். 2வது ஃபாரின் அடிக்கிறாருப்பா ஃபர்ஸ்ட் ஓவர்லே. நல்ல ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு, டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. டாஸ் பாலுங்க, நல்லா எடுத்துக்க, நல்ல ஷாட் பிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. கேட்ச் அவுட் முறையில் வெளியேறுகிறார்ப்பா. மீண்டும் ஒரு விக்கெட், கண்டினியூஸாக 2 விக்கெட் எடுத்துருக்காருப்பா. ஸ்கூப்பில் ட்ரை பண்ணார், டாட் பால். நல்ல ஆஃப் சைடில் தட்டி விடப்பட்ட பந்துங்க, ஒரு ரன். ஸ்கூப்பில் ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஒன் மோர் ரன். பேக் டு பேக் சிங்கிளுங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 2 விக்கெட் எடுப்பாப்பா. போன ஓவரில் 6 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காருப்பா. ஷாட்டுங்க, ஆனால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. கன்ஃபார்மாக ஒரு ரன் ஓடிட்டாங்க. 3வது ஓவர் முக்கியமான ஓவருங்க. கேமை எந்த ஒரு கேமாக இருந்தாலும், எந்த பக்கம் ஆப்போசிட் போதாலும் இல்லை அவங்க சைடு வர வைக்கத்தாலும் 3வது ஓவர் தான் முக்கியமான ஓவர். இப்போ 3வது ஓவர் தான் போய் கொண்டு இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங், சிங்கிள். இது வரைக்கும் நல்லா போட்டுக்காருங்க. ரிவர்ஸில் அடிக்கப்பட்ட பந்துங்க, 3 விக்கெட். 4வது ஓவர் முதல் பந்து. 12 பந்துகளுக்கு 22 ரன்கள் தேவை. முதல் பந்து நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க, ஷாட்டுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு ரன். 4வது ஓவர் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்ல ஷாட்டுங்க, கவர்ல. அந்த லைன் மேலே போயிட்டு இருந்துங்க, அந்த லைன் மேலே மோதி 2 ரன்ஸ் கிடச்சிருக்குங்க. எங்கேயே போக வேண்டிய பாலுங்க. பேட் லக் பாம்பே அணியில் இருக்கு. டாஸ் எடுத்து வெல் ஷாட், 6. 6 ரன்கள். மீண்டும் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டதுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ். ரன் அவுட்டுங்க. 2வது ரன் ஓட நிற்க வச்சு ஓட பார்த்தாங்க. 2வது ரன் அவுட். ஒரு ரன் கிடச்சிருக்கு. அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்துங்க. நல்ல ஏர்கல் லென்த்தில் விழுந்தப்பட்ட பந்து நல்லா எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ். 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்துறாங்க. சுஜித்தில் ட்ரை பண்ண பந்து டாட் பால். நல்ல டெலிவரி ஃப்ரம் த பவுலர். இன்னும் 5 பாலுக்கு 9 அடிக்கணுங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 5 பந்துகளுக்கு 9 ரன்கள் தேவை. நல்ல ஷாட்டுங்க, அது 6 ரன்.
இன்னும் 3 ரன் தான் தேவை. 4 பாலுக்கு 3 ரன். நல்லா நான் கேம் க்ளோஸாக போயிருங்க. ஸ்கூப்பில் தட்டி விட்டுக்காருங்க. 3 ரன் கிடைக்குமா இல்லை 4 ரன்கள்? அது 4ஆ? இல்லைங்க, ஃபீல்டை ஓடுறாங்க. பால் போல 4 லைனுக்கு கம்ஃபர்டபுளாக 3 ரன் ஓடி எடுத்துறாருங்க. பாந்தே அணி மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்கிறார்ப்பா. முடிவில் அணியின்